வணக்கம். இது லேர்ன் தமிழ் சேனல். இன்றைக்கு இந்த காணொளியில் தமிழ் எழுத்துக்களை எப்படி எழுதணும், எப்படிலாம் குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த எழுத்துக்களை பாருங்களேன். இந்த ஆ எழுத்து இருக்கு இல்லையா, அந்த சுழிக்கு முன்னாடி போகாமல் இப்படி எழுதுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதே மாதிரி ஈ பாருங்கள், இந்த ஷேப்பில் எழுதுவாங்க. ஓ இப்படி எழுதுவாங்க. அடுத்ததாக இக்கு இங்குக்கெலாம் அந்த மூக்கு மாதிரி அதோட கொம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூக்கு மாதிரி வச்சு எழுதாமல் அழகு, அதோட எழுத்துக்குரிய அழகு வச்சு எழுதாமல் இருப்பாங்க. இந்த கீயை வந்து இப்படி எழுதியிருப்பாங்க. கீ ஈ வரிசை வந்து கீழே வந்து சுழிச்சு விட்ருப்பாங்க. ரெட்டை கொம்பை இப்படி ஒட்டி போட்டிருப்பாங்க. ஐ வரிசையை ஐக்கு ஜான்னு எழுதுவாங்க, ஜாவா ஐன்னு எழுதுவாங்க. அடுத்தது லூ இப்படி எழுதுவாங்க, லூ இப்படி எழுதுவாங்க. இதுதான் வந்து மாணவர்கள் வந்து எழுதும்போது இப்படி தான் சீக்கிரம் இந்த லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக எழுத மாட்டாங்க. இதை எப்படிலாம் எழுதணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதோடு இல்லாமல் தமிழ் எழுத்துக்களை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் மெயினாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுழிச்சிட்டு திரும்ப வந்து இந்த சுழிச்சத்துக்கும் நல்லா முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து அப்பர் லைன் லோயர் லைன் இப்படி ஜாயின் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் ஆவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு மேலே சுழிச்சிட்டு இப்படியே அந்த சுழிச்சத்துக்கு முன்னாடி போய் அப்பர் லைன் லோயர் லைன் டச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே இப்படி சுழிச்சு விடணும். அடுத்தது ஈ லெட்டர் பாருங்கள், ஆ போடுற மாதிரி தான். மேலே சுழிச்சிட்டு அந்த சுழிச்சத்துக்கும் முன்னாடி போய் அப்புறம் உள்ளே வந்து கீழே வந்து இப்படி அதோட மேலே போகணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை எழுதிட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிவிடுவாங்க. இதை அதனால் இது மேலே இப்படி வந்தால் தான் இந்த ஈ ஷேப்புங்கிறது வரும். அடுத்ததாக பாருங்கள், நெடில் ஈ. இதுக்கு வந்து இப்படி இந்த மூக்கு வைக்கிறதுக்கு திரும்ப அதிலே வந்து திட்டமாக மூக்கு வச்சுட்டு கீழே வரணும். அதுக்கப்புறம் ஊ, நெக்ஸ்ட்டு அடுத்ததாக ஏ பாருங்கள், கீழே சுழிச்சிட்டு மேலே அப்பர் லைன் போய் திரும்ப லோயர் லைன் வந்து கீழே மூக்கு வச்சு திரும்ப ரிவர்ஸில் வந்து கீழே வரணும். அதே மாதிரியே சுழிச்சிட்டு மேலே போய் திரும்ப ரிட்டன் அதில் வந்து மூக்கு வச்சுட்டு திரும்ப கீழே இப்படி வரணும். சுழித்து மேலே போயிட்டு இப்படி வந்து இப்படி வரணும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸு எழுதும்போது நிறைய பேர் எழுதும்போது இந்த 2 லைனை டச் பண்ணி ஐ எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடாது. அடுத்து ஓ பாருங்கள், கீழே சுழிக்கணும். ஓவுக்கு மட்டும் ஓ ஐ ஏ ஏ இங்கே இது வரத்துக்கெலாம் இந்த 6 எழுத்துக்கும் வந்து கீழே சுழிக்கிற மாதிரி இருக்கும். கீழே சுழித்து இப்படி கீழே சுழிச்சிட்டு இப்படி அகலமாக போனால் தான் ஓ ஷேப் வரும். அப்போ அகலமாக போய் இப்படி கீழே வரணும். அதே மாதிரியே சுழிச்சிட்டு இப்படி அகலமாக போனால் தான் ஓ ஷேப் வரும். இல்லைனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெட்டர்ஸை பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அதில் சுழிச்சு விடணும். அடுத்தது இப்படி அகலமாக இப்படி ரைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் அடுத்ததான் மெய் எழுத்துக்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எழுத்துக்குரிய அழகு இந்த அழகு வைக்கிறது தான். இந்த அழகுங்கிறது இந்த எழுத்தில் இந்த மாதிரி இந்த சைடு எந்த லெட்டர்லாம் இப்படி நீட்டுறோமோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி அழகு வச்சுட்டு தான் கீழே வரணும். அதுதான் தமிழ் எழுத்துக்குரிய அழகே, அதுதான். அடுத்ததான் இங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கம் போகிறோமா திரும்ப ரிவர்ஸில் இப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் எழுதி எழுதி அந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு எழுத வரும். அடுத்ததாக 8 புள்ளிலாம் கோட்டுக்கு மேலே தான் வைக்கணும். அடுத்தது இந்த பக்கம் நீட்டுறோமா அழகு வைக்கிறதுக்காக முன்னாடி வந்து வரணும். அடுத்தது பாருங்கள், இத்து இப்படி போயிட்டு திரும்ப இந்த அழகு வைக்கிறதுக்காக ரிவர்ஸில் வந்து இப்படி வரணும். இதுவும் அப்படிதான். அடுத்தது இப்படி லைனை டச் பண்ணி இப்படி எழுதி மேலே புள்ளி வைக்கணும். அடுத்ததாக ஈ. நெக்ஸ்ட் லெட்டர் இல்லு பாருங்கள், கீழே சுழிச்சு தான் மேலே போகணும். அந்த இஞ்சி லெட்டரை நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதும்போது மேலே சுழித்து கீழே வருவாங்க. இந்த லெட்ரு இங்கே சுழிச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எழுதவே கூடாது. கீழே சுழித்து தான் மேலே போகணும். ஏ மாதிரி வந்து அதில் எப்படி எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இவ்வுக்கும் கீழே சுழிச்சிட்டு மேலே போய் டச் பண்ணி புள்ளி இப்படி மேலே வைக்கணும். அடுத்தது இவ்வு இப்படி போய் டச் பண்ணி இப்படி வந்து இப்படி எழுதணும். அடுத்தது இல் இப்படி இந்த பக்கம் போய் அந்த மூக்கு வச்சு இப்படி எழுதினா தான் அந்த லெட்டரோட அழகு. அடுத்தது எரு. அடுத்ததாக எண்ணு எழுதும்போது எப்படி எழுதணும், 2 சுழி இப்படி மூக்கு வச்சு இந்த அழகு மாதிரி வச்சாதான் தமிழ் எழுத்துக்குரிய அழகே அந்த மூக்கு மாதிரி வைக்கிறது தான்.
அடுத்ததாக ஈ வரிசை எழுத்துக்களை இந்த மாதிரி மூக்கு வச்சு இப்படி அழகு வச்சு எழுதிட்டு இதுலேருந்து இப்படி கீழே வந்து டச் பண்ணணும். அது மாதிரி எல்லா எழுத்துக்களையும் எழுதி பார்க்கலாம். இப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு சி, நீ, டி, நீ, தி. அடுத்ததை பாருங்கள், நீ, பி, மீ, லி, ரி, டி, வி, வி, லி, டி, ரி, மீ. இப்படி தான் எழுதணும். அடுத்த ஈ வரிசை பாருங்கள். கி, நீ, இப்படி மேலே தான் சுழிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மாணவர்கள் கீழே வந்து சுழிப்பாங்க. அந்த மாதிரி சுழிக்கவே சொல்லி கொடுக்காதீங்க. லெட்டர்ஸ் எல்லாம் தமிழ் எழுத்துக்கள் வந்து அவ்வளோ அழகாக எழுதுனா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ அந்த அழகுங்கிறது தான், அந்த மூக்கு வச்சு எழுதுறது தான் தமிழ் எழுத்துக்குரிய அழகு. இப்படி தான் மேலே தான் சுழிக்கணும். தி, நீ, தி. நம்ம எழுதும்போது என்ன பண்ணணும்னா, அந்த லெட்டருக்குரிய ஷேப்பை வந்து மாற்றாமல் எழுதணும். அப்போ தான் ஹேண்ட் ரைட்டிங் வந்து அழகாக இருக்கும். அதுதான் லி, வி, ரி, லி, வி, நீ. இந்த லூ மாதிரி எழுதவே எழுதாதீங்க. இந்த மாதிரி ஒரு எழுத்தே இல்லை. அப்போ இந்த மாதிரி எழுதி இப்படி எழுதணும். அதே மாதிரி லூவும் அதே மாதிரி இந்த மாதிரி எழுதி மேலே போயிட்டு சுழிச்சு விடணும். இப்படி தான் எழுதணும் தமிழ் எழுத்துக்கள். அதே மாதிரி இப்போ தூ இருக்கு இல்லையா, அது வந்து கோட்டுக்கு கீழே வந்து இப்படி வளைக்கணும். அதுவுமே ஒன்லைன் நோட்டாக இருந்தாலுமே சரி, கோட்டுக்கு கீழே வந்து தான் வளைச்சி எழுதணும். இப்போ அடுத்ததான் இரட்டை கொம்பு. இரட்டை கொம்பு அப்படி தான், ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகக்கூடாது. மேலே இந்த அப்பர் லைனில் எழுதணும், கீழே இன்சைடாக வரணும். இரட்டை கொம்பு இப்படி தான். ஃபஸ்ட்டு கொம்பு வந்து கோட்டோட அப்பர் லைனோட மேலே வரணும். கீழே வந்து இந்த லோயர் லைன் இருக்குல்லையே, அதுக்கு இன்சைடாக எழுதணும். எழுதிட்டு இப்படி இந்த மூக்கு வச்சு எழுதணும். இதுதான் தமிழ் எழுத்துக்குரிய அழகு. நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த பக்கம் எந்த லெட்டர்லாம் இப்படி நீட்டுவோமோ இந்த மாதிரி கொஞ்சம் அழகு வச்சு திரும்ப ரிட்டன் வந்து தான் அந்த எழுத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்துங்க. அடுத்ததாக பாருங்கள், ஒற்றை கொம்பு கீழே சுழிச்சு கொஞ்சம் மேலே போகணும். இதுக்கும் பாருங்கள், இந்த பக்கம் திரும்ப அந்த மூக்கு வைக்கிறதுக்காக திரும்ப அதே லைன்லேயே வந்து இப்படி எழுதுகிறேன். ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அது மாதிரி பிள்ளைங்களுக்கு பழக்கப்படுத்தணும். தமிழ் எழுத்துங்களை அதோட வடிவத்தோட கரெக்டாக எழுதணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை வந்து நான் மேக் பண்ணுறேன். அடுத்ததாக பாருங்கள், இதுக்குள்ளே எழுதுனா நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் அந்த கோட்டுக்கு மேலே போய் எழுதணும். அடுத்ததாக பாருங்கள், ஜா வந்து இப்படி எழுதணும். சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாவை வந்து இப்படி ஐ மாதிரி எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடாது. அடுத்தது பாருங்கள், ஜூவில் எழுதுனா இப்படி எழுதி இப்படி எழுதுவாங்க. இந்த மாதிரி ஜூவில் எழுதக்கூடாது. ஜூ வந்து இப்படி எழுதணும். சுழிச்சிட்டு இப்படி இது வந்து இப்படி சுற்றி வரும். இதுதான் ஜூ. இப்போ இதை பாருங்கள், சில சொற்கள் வந்து எழுதி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு சொல் வந்து வண்ணம். இப்படி
புள்ளிலாம் வந்து நல்லா கோட்டுக்கு மேலே வைக்கணும். அது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொன்னால் தான் பிள்ளைங்க செய்வாங்க. அந்த மாதிரி எழுதுங்க. அதே மாதிரி இந்த சுழிக்கிறது ஒன்லைன் நோட்டாக இருந்தாலும் சரி கோட்டுக்கு கீழே தான் வரணும். இந்த ழாவுக்கு இந்த மாதிரி வளைச்சி விட்றது. இந்த இழுக்கும் அப்படி தான் கோட்டுக்கு கீழே ஒன்லைன் நோட்டாக இருந்தாலும் சரி கோட்டுக்கு கீழே தான் வரணும். அடுத்த வேர்டு பாருங்கள், தோட்டம். தோட்டம் பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்பர் லைனில் மேலே டச் பண்ணி கீழே சுழிக்கணும். அடுத்ததான் இப்படி தான் எழுதணும். ஒன்லைன் நோட்டாக இருந்தாலுமே அந்த லெட்டரோட ஷேப்பை வந்து கரெக்டாக எழுதணும். அடுத்து சி பாருங்கள், இப்படி கீழே வந்து டச் பண்ணணும். அடுத்தது என்ன வித் தே சின்ன தேனி. அடுத்தது பாருங்கள், நீ ல வா ந இம். அடுத்தது பாருங்கள், ரோ ஜா. அடுத்தது பாருங்கள், க ட கிர் க ரை கடற்கரை. ஜ ல வ ரி. அடுத்ததான் ஒரு 3 வாக்கியங்கள் எழுதி பார்க்கலாம். பாருங்கள், மாடு 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 தோட்டத்தில். பாருங்கள், தோ இட்டுலாம் வந்து புள்ளிலாம் கோட்டுக்கு மேலே தான் வரணும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது உள்ளே வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாம் பழக்கப்படுத்தாதீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்கும்போது இந்த மாதிரி புள்ளியை வந்து கோட்டுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். மாடு தோட்டத்தில் மேய்ந்தது. மே பி இன் த து. இப்படி ஒன்லைன் நோட்டாக இருந்தாலுமே இந்த எழுத்தெல்லாம் கோட்டுக்கு கீழே தான் வளைச்சி விடணும். அதே மாதிரி புள்ளி வந்து அந்த ஒன்லைன் நோட்டில் நல்லா அந்த லெட்டர்ஸுக்கு இந்த லெட்டர்ஸ்லாம் வருதுன்னா அதுக்கு மேலே தான் ஈவனாக வரணும். அடுத்ததாக பாருங்கள், கமலா பள்ளிக்கு சென்றாள். இப்படி அதுலேயே ஒரு திரும்ப இப்படி போயிட்டு நமக்கு அந்த அழகு வேணுங்கிறத ரிட்டன் வந்து அப்படி எழுதும். பள்ளிக்கு சென்றாள். அடுத்ததா கண்ணன் பாடம் படித்தான். இந்த மாதிரி தான் எழுதணும். அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸுக்குமே கேப் கொடுக்கணும். ஒரு வேர்ட்ஸ் முடிஞ்சால் அடுத்த வேர்டுக்கு கொஞ்சம் லிட்டில் கேப் கொடுத்து எழுதினா தான் அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட் தெரியும். இது மாதிரி நீங்களும் எழுதி பாருங்கள். இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.